திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். உயிரிழந்த இளைஞரின் விவரம் என்ன, மேலும் கூடுதல் விவரங்கள் என்னென்ன? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தடப்பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த மாலிக் பாக்ஷா என்ற இளைஞர் பொன்னேரி நோக்கி இருசக்கர வாகனத்திலிருந்து சென்று கொண்டிருந்தார். திருவேங்கடபுரம் பகுதியில் எதிர் திசையில் வந்த இருசக்கர வாகனம் ஒன்று திடீரென சாலையில் திரும்பியதால் இரண்டு இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மூவரும் அந்த இடத்திலே பறந்தபடி தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர். உடனடியாக அங்கு இருந்த பொதுமக்கள் அவர்கள் மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் மூவரும் மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் மேலும் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதில் மாலிக் பாஷா என்பவர் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். படுகாயமடைந்த யுவராஜ், பாலச்சந்தர் ஆகிய இருவரும் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் பலியான மாலிக் பாஷா சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. காவல்துறையினர் அனுப்பி வைத்து உள்ளனர். இதனிடையே விபத்து தொடர்பான நெஞ்சை பதவி வைக்கும் அதிர்ச்சிகரமான இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.